வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 6ஆம் திகதி மே மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். ஜாழ்ப்பாணம் பலாலியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் தாக்கப்பட்டு தற்பொழுது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளார். கடலில் இருந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் குழுவினரால் தாக்கி அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்துள்ள குறித்த கடற்தொழிலாளர் தற்பொழுது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். ஆனாலும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் வெளிவிவகார அமைச்சு உடனடியாக தலையிட்டு தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் இந்தியா இலங்கை கடல் எல்லை பகுதியில் கடற்தொழிலாளர் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான அபாயங்களை எடுத்து காட்டுகின்றது. இது தொடர்பில் அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு மட்டுமல்ல, ஜாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுங்கள், அவர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதல்வராக உள்ள விஜய்க்கு அடக்கப்பட்ட தமிழன் என்ற ரீதியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த அர்ச்சுனா எம்பி தனது பாராட்டுக்களையும் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். விஜய் கச்சதீவை கேட்பதற்கு ஜனாதிபதி வழங்க முடியாது என கூறியுள்ளார். ஆனால் கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும், தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் கடும் வெப்பமான வானிலை இம்மாதம் 15ஆம் திகதியுடன் நிறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிக்கையில், மக்கள் அனுபவித்து வரும் கடும் வெப்பமான காலநிலை மே மாதம் 15ஆம் திகதியுடன் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். அதேவேளை அந்த கால பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய ஆரம்பிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மே 15ஆம் திகதியிலிருந்து நாடு தழுவிய ரீதியில் குளிர்ச்சியான வானிலை நிலவும் எனவும் அவர் கூறியுள்ளார். அண்மை காலமாக நிலவிய அதிகப்படியான வெப்ப நிலைக்கு காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததே முக்கிய காரணமாகும். இதனால் மனித உடலில் இருந்து வெளியேறும் வியர்வை வளிமண்டலத்தால் உறிஞ்சப்படாமல் இரவு நேரங்களிலும் கடும் புழுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேகங்கள் குறைவாக இருந்ததால் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் நேரடியாக இருந்ததுடன் காற்றின் வேகம் குறைவாக இருந்ததும் மேகங்கள் உருவாகாமல் வறண்ட வானிலை நீடிக்க காரணமாக அமைந்தது. இதேவேளை தற்போது சில இடங்களில் பெய்து வரும் மாலை நேர மழை மே 8ஆம் திகதி முதல் மேலும் அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பல பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக புலனறுவையில் 34 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடனும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் 33 செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எனினும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக நிலவி வந்த வறண்ட காலநிலைக்கு முடிவு காணப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். இலங்கையில் மதுபான நுகர்வு கணிசமாக அதிகரித்து வருவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான தரவுகளின்படி உள்நாட்டு பியர் உற்பத்தியில் 5% உயர்ந்துள்ளதுடனும் மற்ற மதுபானங்களின் உற்பத்தி 17% அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் மதுபானங்களின் விலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லாதது நுகர்வு அதிகரிப்பதற்கு
ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக போதைப்பொருள் தகவல் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. பணவீக்கம் நிலவியிருந்த போதிலும் மக்களின் வாங்கும் திறன் உயர்ந்திருப்பதும் மதுபானங்களுக்கு உள்ள தேவை அதிகரிக்க காரணமாகியுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் அமல்படுத்தப்பட்ட வரி உயர்வுகள் விற்பனை அளவை குறைத்திருந்த போதிலும் தற்போதைய நிலையில் காலால் வரி வருவாய் மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இந்த புள்ளி விவர தகவலின்படி நாடு தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை காட்டுகின்றது. இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கைகளை தற்போது இருக்கின்ற அரசாங்கம் எடுக்க வேண்டும். எடுக்க தவறுமாக இருந்தால் நாடு மீண்டும் ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி செல்ல நேரிடும் என்பதை மீண்டும் அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீர்நிலை அல்லது பாரசீக வளைகுடா பிராந்தியத்திலோ உள்ள அமெரிக்கா கப்பல்களை இலக்கு வைக்க முயன்றால் ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் முன்னரை விட இப்போது நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதற்கு முன்னரும் ட்ரம்ப் இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்திருந்ததுடனும் கடந்த மாதம் சமூக வலைத்தளம் வாயிலாகவே ஒரு முழு நாகரிகமே அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஹோர்முஸ் நீர்நிலை ஊடாக பயணிக்கும் என்ற கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அமெரிக்க இராணுவத்தால் 7 ஈரானிய படகுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது, மீண்டும் இராணுவ நடவடிக்கையை ஆரம்பிப்பது ஆகிய 2 தெரிவுகளே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீர்நிலை ஊடாக பயணித்த அமெரிக்க இராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட 6 படகுகளும் IRGC-யுடன் தொடர்புடையவை அல்ல என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை சரக்குகள் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள கப்பல்கள் மீது ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை சுமார் 6% உயர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் பதிவான மிக மோசமான மோதல் நிலைமை இதுவே எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி பிரண்டன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 6.3%, அதாவது $6.79 அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து $114.96 பதிவாகியுள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் கச்சா எண்ணெய் விலை 4.2%, அதாவது $4.23 அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து $106.17 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து 108 இடங்களில் வென்றுள்ளது. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக வென்றிருப்பதன் மூலம் அக்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. மேலும் 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசமும் தமிழக வெற்றி கழகம் கோரியுள்ளது. மறுபுறம் திமுக தனித்து 59 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து 47 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. அதேபோல திமுக கூட்டணியாக 73 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியாக 53 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. இதனையடுத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மு.க. ஸ்டாலின் தனது அறிக்கையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரடியாக சென்று நன்றி தெரிவிக்கும் கடமையை நாம் எப்போதும் செய்து வருகின்றோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் உடனடியாக வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று மாலை தான் போட்டியிட்ட தொகுதிக்கு நேரில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். திறந்த ஜீப்பில் சென்றவர்
அவ்வாறு வாக்களித்தவர்களை மு.க. ஸ்டாலின் சந்தித்து நன்றி தெரிவித்த போது அங்கு குழுமியிருந்த திமுக தொண்டர்களும் வாக்களித்தவர்களும் பொதுமக்களும் கண்ணீர் விட்டு அழுதனர். இதனை பார்த்த மு.க. ஸ்டாலின் அழக்கூடாது என சைகை மூலம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தொண்டர்களின் வருத்தத்தை பார்த்து முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு கண்ணீர் விட்டு அழுதார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழரபியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.